அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரியல் ஆன்சர்ஸ்லேருந்து கேட்குற ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துருவோம். கன்சிடர் த பவர் சீரியஸ் சம் இஸ் n from 1 to infinity x power n by root n and sum is n from 1 to infinity x power n by n. Then both converges on minus 1 comma close to 1. Option B, both converges on close to minus 1 comma open 1. Option C, both diverges on minus 1 comma close to 1. Option D, none of the above. ஸோ கொஷின் வெரி சிம்பிள். ரெண்டு பவர் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பவர் சீரியஸும் எங்கே கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த டொமைனில் கன்வர்ஜ் ஆகுது? ஸோ அவங்க டொமைன் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. மைனஸ் 1 கமா க்ளோஸ் டு 1 க்ளோஸ் டு மைனஸ் 1 கமா ஓப்பன் 1. இது வந்து போத் டைவர்ஜஸ் ஆன் ஓப்பன் மைனஸ் 1 கமா க்ளோஸ் டு 1 சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சில டெஸ்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா ப்ராப்பராக இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படின்றத சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது if the power series summation an x power n as radius of converges R அப்படின்னா then it is converges on mod x less than R, diverges on mod x greater than R. ஓகே, ஸோ இதுதான் வந்து பவர் சீரியஸ் கன்வர்ஜென்ஸ்க்கான ப்ராப்பர் வே. அதாவது ஒரு பவர் சீரியஸோடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த பவர் சீரியஸ் வந்து mod x less than Rக்கு கன்வர்ஜ் ஆகும், mod x greater than Rக்கு டைவர்ஜ் ஆகிடும். ஈக்குவல் டு Rக்கு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ mod x less than Rக்கு இது கன்வர்ஜ், mod x less than greater than Rக்கு டைவர்ஜ் ஆகிடும். ஓகே ஃபைன். இப்போது இந்த ப்ராப்ளத்தை இந்த ஐடியா வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஏஎன் என்னன்னு பார்க்கணும். ஏஎன் வந்து ஃபஸ்ட்டு சீரியஸ் எடுத்துக்கலாம் 1/√n. இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் R equal to limit n tends to infinity supremum of mod an plus 1/an போடுவீங்க. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 1 வரும். ஸோ 1/R equal to 1னா R equal to 1. ஓகே, ஸோ அப்போது செகண்ட் பாருங்கள், an equal to 1/n எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போது போத் சீரியஸ் கன்வர்ஜஸ் ஆன் எங்கே இருக்கும்? mod x less than 1ல் வந்துடும். ஏன்னா R வந்து உங்களுக்கு 1. அப்படின்னா அர்த்தம் -1 கமா -1 less than x கமா less than +1 அர்த்தம். அப்போ x belongs to ஓப்பன் இன்டர்வல் -1 கமா 1 இது கன்வர்ஜ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1 இன்க்ளூட் பண்ணுறாங்க, 1ஐயும் -1 இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போ செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் அப்போது என்னுடைய இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து என்ன இருக்குது? x belongs to -1 கமா 1 தான் இந்த டொமைன் பொறுத்தளவுக்கு, இந்த கிவன் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பொறுத்தளவுக்கு. பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 1ஐ இன்க்ளூட் பண்ணுறாங்க, -1 இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டொமைனில் இதை கன்வர்ஜ் ஆகுமா செக் பண்ண சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது இந்த டெஸ்ட் என்ன சொல்லுது? சப்போஸ் R is a radius of convergence of the power series an x power n இருந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா இது கன்வர்ஜ் ஆகும். இது எங்கே கன்வர்ஜ் ஆகும்? mod x less than Rலையும், எங்கே டைவர்ஜ் ஆகும்? mod x greater than Rலையும் டைவர்ஜ் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கிவன் பவர் சீரியஸில் nth டேர்ம் கண்டுபிடிச்சோம். ஏன்னா இந்த பவர் சீரிஸோட nth டேர்ம் வந்து 1/√n, இந்த பவர் சீரிஸோட nth டேர்ம் வந்து 1/n. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தான் ரேஷியோ மெத்தடில் போடும்போது. ஓகே, ஸோ அப்போ 1ன்றதால பை திஸ் ரிசல்ட் படி mod x less than Rக்கு கன்வர்ஜ் ஆகிடும். அப்போ mod x less than 1க்கு அது என்ன ஆகிடும்? உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகிடும். அப்போ mod x less than 1 மீன்ஸ் நிறைய இது இன்டர்வலுக்கு ஸ்ப்ளிட் பண்ணும்போது -1 less than x less than 1 வந்து நிற்கும். ஸோ எவ்ரி x belongs to ஓப்பன் இன்டர்வல் -1 கமா 1க்கு இது கன்வர்ஜ் ஆகிடும். பட் கிவன் கொஸ்டின் என்னென்னா 1ஐ இன்க்ளூட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். சப்போஸ் இந்த 1 வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும்? சப்போஸ் x equal to 1 எடுத்துப்போம். அப்போது உங்களுடைய செகண்ட் சீரியஸோட ஏன் எப்படி இருக்கும்? ரெண்டு சீரியஸுமே எடுத்துக்கோங்களேன். சமேசன் n from 1 to infinity, இது 1/√n வரும். இது வந்து சமேசன் n from 1 to infinity 1/n வரும். கரெக்டாக? பை பி டெஸ்ட் படினாகும் சமேசன் 1/n power p வந்து கன்வர்ஜ் ஆகும் எப்போ p greater than 1ல். ஸோ இந்த சீரியஸ்க்கு வந்து p வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 வரும். இதோடைய சீரியஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா p வேல்யூ வந்து 1 வரும்.
அப்போ 1 greater than 1க்கு தான் நமக்கு கன்வர்ஜ் ஆகும் பி டெஸ்ட் படி. இப்போ இது டைவர்ஜ் ஆகுது. அப்போ x ஈக்குவல் டு 1 இன்க்ளூட் பண்ணுற டொமைன் நமக்கு கிடையாது. அப்போ இது தூக்கிடலாம். இப்போ x ஈக்குவல் டு -1 இன்க்ளூட் ஆகிற டொமைன் வருமா அப்படின்னு பார்த்தா செக் பண்ணி பார்க்கணும். -1 போட்டு பாருங்கள். சமேஷன் n from 1 to infinity எக்ஸுக்கு பல போடுறீங்க. -1 whole power n divided by root n. இது வந்து சமேஷன் n from 1 to infinity -1 whole power n by n வந்து நிற்கும். கரெக்டுங்களா? இது வந்து ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் டெஸ்ட் படி என்ன ஆகிடுது உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகிடும். எப்படி சமேஷன் n from 1 to infinity an -1 whole power n எடுத்துக்கோங்க. இந்த an வந்து டிக்ரீஸிங் கன்வர்ஜஸ் டு 0வாக இருந்தால் இந்த ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகிடும். அதே போல் இங்கே இருக்கிற an வந்து 1 by n, இது வந்து நமக்கு என்னது டிக்ரீஸிங் கன்வர்ஜஸ் டு 0, அப்போ இது கன்வர்ஜ் ஆகிடும். இதனுடைய an வந்து 1 by root n, இதுவும் டிக்ரீஸிங் கன்வர்ஜஸ் டு 0. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, இதுவும் எனக்கு ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் டெஸ்ட் படி இது என்ன ஆகிடும், எனக்கு லிவினிஸ் சீரிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு டெஸ்ட்லையுமே இது கன்வர்ஜ் ஆகிடுது. அப்போது என்னுடைய இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் எங்கே உட்காருது, க்ளோஸ்டு -1, ஓப்பன் 1. ஏன்னா 1ல் போடும்போது பி டெஸ்ட் படி டைவர்ஜ் ஆகிடுது. -1 இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது கன்வர்ஜ் ஆகுது எங்கே ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் டெஸ்ட்டில். ஸோ அப்போ இதனுடைய டொமைன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு -1, ஓப்பன் 1 தான். அப்போ போத் சீரிஸ் கன்வர்ஜன்ஸ் ஆன் க்ளோஸ்டு -1, ஓப்பன் 1. டைவர்ஜன்ஸ்ன்றது ஃபால்ஸு, நன் ஆஃப் தி அபவும் ஃபால்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்ளம் வெரி சிம்பிள். எந்த ஒரு பவர் சீரிஸ் கொடுத்துட்டாலும் முதல்ல ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, டொமைன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் எடுக்கிறீங்க, என் பாயிண்டில் செக் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நான் ஒரு சில ப்ராப்ளம் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் கன்வர்ஜ் ஆகுது, எந்த சீரிஸ்லாம் கன்வர்ஜ் ஆகும், கரஸ்பாண்டிங் டொமைன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ்ன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃபைன். சமேஷன் n from 1 to infinity x -1 whole power n divided by n. Second is summation n from 1 to infinity x -1 whole power n divided by root n. Third, இதனுடைய domain of convergence சொல்லணும். Summation n from 1 to infinity x -2 whole power n divided by 2 power n. இதனுடைய domain of convergence நீங்கள் சொல்லணும். Fourth, summation n from 1 to infinity 2 power n into x -1 by 2 whole power n. இதனுடைய domain of convergence நீங்கள் சொல்லணும். இதை கன்வர்ஜ் ஆகுதுன்னா எங்கே கன்வர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் நிறைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் சரி, சீரியஸ் கன்வர்ஜன்ஸ் சரி, எல்லா டெஸ்ட்டும் போட்டு ரியல் அனாலிசிஸ் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். இது பர்டிகுலர் யூனிட்டுக்கு மட்டும் இது போல் கான்செப்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலை. ஒவ்வொரு யூனிட்டுமே டெப்த்தாக வந்து பக்காவாக ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி அதுக்கான டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியலில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.